ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். அண்டு டுடே என்ன டேன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே. ஸோ ஹாப்பி ஃபாதர்ஸ் டேடா. அண்டு இன்றைக்கி ஒரு பர்த்டே விஷயம் இருக்குது. ஹாப்பி பர்த்டே லில்லி சிஸ்டர். ஸோ ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. இந்த ஒன் ஷாட்டை நான் வந்திருக்கேன். ஸோ ஒன் ஷாட்டோட டைட்டில் லிட்டில் ஃபேமிலி லாட்ஸ் ஆஃப் லவ். ஒன் ஷாட் எப்படி வரப்போகுதுன்னு தரல, பார்த்துட்டு வந்து கமெண்ட் போடுங்க. ஸோ நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் தான் டேவை தான் காமிக்கிறாங்க. டே தான் ஒத்த காலில் நிற்கிறாரு. இப்போ ஜிம்னா தான், ஏன்டா இப்போ ஒத்த காலில் நின்றுட்டுருக்க? இல்லைடா, எனக்கு இந்த மேனேஜ் வேணாம்டா, அந்த மனுஷனை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குடா. ஏதோ பெரிய ஷியோலாம் சொல்கிறாங்கடா, எனக்கு பார்த்தா கேங்ஸ்டர் மாதிரி இருக்காங்கடா. டேய், அது சிஓ தான்டா, கேங்ஸ்டர்லாம் கிடையாதுடா, அது மாஃபியாவும் கிடையாதுடா. டே சிஓடா. இல்லை மச்சான், அவனை பார்த்தா எனக்கு அப்படி தான்டா தெரியுது. பயமாக இருக்குடா, அவன் ஏதாச்சும் எனக்கு காயப்படுத்திடுவானோன்னு பயமாக இருக்குடா. எப்படி நீ சொல்கிற? எந்த காயத்தை நீ சொல்கிற? டெய்டி நீ தப்பாலாம் மீனிங் எடுத்துக்காத. நான் அவன் அடிச்சிருவானு பயமாக இருக்குடா, இல்லை என்னை ஹர்ட் பண்ணிடுவானோன்னு ஒரு மாதிரி பயமாக இருக்குடா. டேய், இப்போ எதுக்கிடா இப்படி பயந்தே சாவுற? பயப்படாத மச்சான் அப்படின்னு ஜிம்னா தான் டேக்கு ஒரு மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் டே எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், நான் அந்த மனுஷனை கட்டிக்க மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, ஐயோ அவனை கட்டிட்டு நான் என்ன பண்ண போகிறேனோ அப்படின்னுட்டு தான் ஒரு மாதிரி குழந்த மாதிரி இடம் பிடிச்சிட்டு இருக்க. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு டேவோட அம்மா வந்துட்டு, டே என்னடா பண்ணிட்டுறியா, என்ன போஸ் இது? இல்லைம்மா, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், எனக்கு அந்த மனுஷனை பார்த்தா பயமாக இருக்குண்ணா. என்னது? டேய், அவன் என்னடா மாஃபியாவாடா? ஏன்டா இப்படி பயந்து சாவுற? அவன் டாப் கம்பெனியோட சிஓ தான், அவ்வளோதான்டா. இல்லைம்மா, எனக்கு பயமாக இருக்குது. இல்லை நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு வேணாம், இந்த கல்யாணமே வேணாம், விட்டுருங்கம்மா என்ன. இங்கே பாரு, ஏன்டா இப்படி குழந்த மாதிரி அடம் பிடிச்சிட்ருக்க அப்படின்னு ஜிமினா தான் ஒரு மாதிரி கேட்டுட்ருக்க. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு டேவோட அப்பா வந்துட்டு, என்ன நடக்குதுங்க? டே, இன்னும் நீ ரெடி ஆகாமா என்ன பண்ணிகிட்ருக்க? சீக்கிரம் ரெடி ஆக, அங்கே எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்காங்க, சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்ல. இப்போட்டே தான், அப்போ நான் சோட ஒரு நிமிஷம் கேளுங்க, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், அவரை பார்த்தாவே பயமாக இருக்குது, வேணாம். இங்கே பாரு, பார்க்க இப்படி இருக்கா அப்படி இருக்காலாம் சொல்லிட்டு என்கிட்ட சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதா, வாழ்ந்து பாரு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்ல. இப்போட்டே தான், இல்லை அப்பப்போ வேணாப்பா, எனக்கு அவரை பார்த்து பயமாக இருக்குது, வேணாம் அப்படின்னு ஒத்த காலம் நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜிம்னா தான், டேய் உனக்கு ஃபஸ்ட்டு பாரு பழகு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்டா, என்ன ஒரேடியாக கல்யாணமாக வைக்கிறோம், என்கேஜ்மெண்ட் தாண்டா முடிக்கிறோம், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தாண்டா கல்யாணம், ஏன்டா இப்படி பாடாப்படுத்திட்டு இருக்க பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா தான் டேவை தரன்னு எடுத்துகிட்டு போக. இப்படி என்னை வேணுங்க, நான் அங்கே வரலை, எனக்கு அங்கே வரலை, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எனக்கு அந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. இப்போ ஜிமினா தான் டே வந்து தொலைடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போக. இப்போ கரெக்டாக ஸ்டேஜில் வந்து நிற்கிறாங்க. அங்கே டே தான் ஒரு மாதிரி நர்வஸாக நின்றுட்டுருக்காரு. ஐயோயோ, அவரை மறுபடியும் பார்க்கணுமா, எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி திருன்னு முடிச்சிட்ருக்கா. இப்போ கரெக்டாக அங்கே ஒரு கார் வந்து நிற்கிது, பிளாக் காரு, அவ்வளோ அழகாக இருக்குது, லக்ஸூரியஸான காரு. இப்போ அங்கேருந்து கரெக்டாக ஒரு பர்சன் வந்து ஒரு அழகான கையில் ஒரு பொக்கே எடுத்துகிட்டு வராரு. இப்போட்டே தான், என்ன இவர் என்ன இவ்வளோ ஃபுல் ஃபார்மாக வந்திருக்காரு அப்படின்னு ஒரு மாதிரிட்டே தான் முழிச்சுக்கிட்டே பார்த்துட்டே இருக்கா. இப்போ கரெக்டாக அந்த பர்சன் தான் டே கிட்ட வந்து அந்த பொக்கே நீட்டு இப்போ டே தான் அப்படியே குறுன்னு அந்த பர்சனே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இப்போ அந்த பர்சன் தான், நான் பார்வா பொக்கேவா வாங்க அப்படின்னு சொல்லு. இப்போ டே தான் அப்படியே நடுங்கிட்டே அந்த பொக்கேவை வாங்குறாரு. அவரெல்லாம் அங்கே நிற்க முடியல, ரொம்ப பயமாக இருக்குது.
அந்த பர்சன் வேறு யாரும் இல்லைடா, ஜேகே தான். ஒரு மாதிரி டிப் டாப்பாக ரெடியாகி வந்திருக்காரு. பார்க்க மாஸாக இருக்காரு. லிப்ஸிங்ஸு, பியர்சிங்ஸு, கையில் ஃபுல்லாக அவ்வளோ டேட்டூஸ், ரொம்ப அழகாக இருக்காரு. பார்க்க ஆள் அம்சமாக இருக்காரு. பட் டேக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா இவர் அடிச்சிருவாரோ, நம்மளை காயப்படுத்திடுவாரோ, நம்மளை ஹர்ட் பண்ணிடுவாரோன்னு டே மனசுக்குள்ளே என்னென்னமோ ஓடிட்டுருக்கு. ஐயோ, இவர் கூட நான் வாழ்க்கையை எப்படி நடத்த போகிறேனோ எனக்கு பயமாக இருக்குது. ஆண்டவா, நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு மாதிரி வேண்டிகிட்டே இருக்க. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜிம்னா வந்துட்டு, டே அமைதியாக ரிங்கை போட்டுக்கோ, அப்புறம் கொஞ்ச நாள் பழகு, அவரே உனக்கு அட்டாச் ஆயிடுவார், ஓகேவா? அவர் ரொம்ப நல்லவர்ரா, பார்க்க தான் இப்படி இருக்காரு, ஆனால் மனசு ஃபுல்லாக குழந்தடா. அவர் ரொம்ப நல்லவர். ஏன்னா நான் நிறைய இடத்துல விசாரிச்சிட்டேன். பார்க்க ஆள் மட்டும்தான் இப்படி. அவர் திட்டுவார், பட் வேலையில் வந்து ஒழுங்காக இல்லைன்னா திட்டுவார். பட் மற்றபடியெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப கேர், ரொம்ப லவ்லாம் கொடுப்பார்றா. ஒரு பர்சனை நம்ப ஆரம்பிச்சிட்டானா அந்த நம்பிக்கையை வந்து அவர் வந்து காப்பாற்றுவார். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்லவா? உனக்கு நான் எப்படி உனக்கு நம்பிக்கை கொடுத்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாகவும் கூட இருக்கேல்ல, அதே மாதிரி தான்டா அவரும் உன் கூட லைஃப் லாங் எப்பயுமே உன்னை ஹாப்பியாக பார்த்துப்பார்றா. ப்ளீஸ்டா, இந்த மாதிரி பயந்து சாவாத, சரியா? இப்போ அவர் ரிங்கு போடுவார் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. இப்போ அங்கே கரெக்டாக என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லா ப்ரிப்பரேஷனும் வந்து முடிய இப்போ டே தான். ஐயோ, என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. ஒரு மாதிரி இப்போ முடிச்சுக்கிட்டே இருக்க. இப்போ ஜேகே தான், உங்கள் கையை கொடுக்குறீங்களா, நான் ரிங் போடணும் அப்படின்னு சொல்ல. இப்போ டே தான் ஒரு மாதிரி கையெல்லாம் ஷிவர் ஆகுது. அவர் ஜேகேவை நிமிந்து கூட பார்க்கல, அப்படியே தரையில் கீழே குனிஞ்சிட்ருக்காரு. இப்போ ஜேகே தான், கொஞ்சம் நிமிந்து பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல. இப்போ டே தான் லைட்டாக நிமிந்து பார்க்குறாரு. நிமிந்து பார்த்தோன்னு அப்படியே லைட்டாக ஷாக் ஆகிட்டு ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாரு. என்ன இவ்வளோ அழகாக இருக்காரு? ஜிம்னா சொன்ன மாதிரி இவர் நல்லவராக இருப்பாரோ அப்படின்னு டேக்குள்ளே ஏதோ தாட் ஓடுது. பட் ஜேகே அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு ரிங்கு போட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு நிற்கிறாரு. இப்போ டே கையில் அந்த இன்னொரு ரிங்கு கொடுக்க. இப்போ டே தான், சரி என்கேஜ்மெண்ட் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை அப்படியே ஜேகே கையில் போட்டு விட. இப்போ ஜேகே தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே டே கிட்ட வராரு. இப்போ டே தான் ஒரு மாதிரி பயந்துட்டு லைட்டாக தள்ளி நிற்க. இப்போ ஜேகே அப்படியே டேவோட ஹிப்பை பிடிச்சிட்டு அப்படியே நிற்க வைக்கிறாரு. முன்னாடி நிற்க வச்சுட்டு ஃபோர் ஹெட்டோட கிஸ் பண்ணுறாரு. அப்படின்னு கிஸ் பண்ணுறாரு. டேலாம் ஷாக்கு. என்ன நடக்குது இங்கே, என்ன நடந்துச்சுங்க அப்படின்னு ஒரு மாதிரி முழிச்சிட்டே இருக்க. இப்போ ஜேகே தான் அப்படியே லைட்டாக வேலைக்கே வந்துட்டு அப்படியே குடும்பத்தோட ஐக்கியமாக. ஸோ எல்லாருமே அங்கே கசன்னு பேசிகிட்டே இருக்காங்க. டேவால் அங்கே நிற்க முடியல, ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அவர் அப்படியே ரூம் சைட் போயிட்டு அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு. அப்படியே யோசித்து பார்த்துக்கிட்டே இருக்காரு அந்த சீனை. டேவால் அது நம்பவும் முடியல, மறக்கவும் முடியல. ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் அந்த ஃபோர்ஹெட்டை டச் பண்ணி பார்த்துட்ருக்காரு. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜிம்னா வந்துட்டு, டே மச்சான், என்னடா பண்ணிகிட்ருக்க? டேய், தயவு செஞ்சு இந்த ட்ரீம் உலகத்துலேருந்து வந்துடுடா. டேய் மச்சான், ட்ரீம் உலகத்துலேருந்து கொஞ்சம் வாடா. டேய் வெளியே வாடா. டேய் வெளியே வந்து தொலைடா. பைத்தியக்காரனு, மென்டலி கொஞ்சம் வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா தான் டேவை பிடிச்சி முழுக்கிக்கிட்டே இருக்கு. இப்போ டேக்கிட்டேருந்து எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை. ஒரு மாதிரி அப்படி பேரஞ்ச மாதிரி அப்படியே ஸ்டாச்சு மாதிரியே இருக்காரு. இப்போ ஜிமினா தான் முடிஞ்ச அளவு குழக்கிறாரு. பட் நோ ரெஸ்பான்ஸ். இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜேகே தான் ஒரு மாதிரி சத்தம் போட்டுகிட்டே வர. இப்போ டே தான், என்ன சத்தங்க அப்படின்னு லைட்டாக எட்டி பார்க்கணுன்னு பார்த்தா ஜேகே. இப்போ டே தான், ஐயோ இவதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்க்ரீன் பின்னாடிலாம் ஒளிய மாதிரி பார்க்க. இப்போ ஜிமினா தான், டேய் எங்கடா போகிற? அது குப்பை தட்டி தான். அது எங்கடா போயிட்டுருக்க அப்படின்னு ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. இப்போ டே தான், வாயை மூடிட்டுறா
அப்படின்னு சொல்லிட்டே தான் சிக்னல் காமிச்சிட்ருக்கேன். இப்போ கரெக்ட்டா அங்க ஜேகே வந்துட்டு, "ஆ ஹலோ, உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா?" "ஆ அது அ என் பேரு ஜெமினா. நான் டேவோட ஃப்ரெண்டு." "ஓ! அவங்கள தேடி தான் நான் வந்தேன். ஆ அவங்க எங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்." "ஓ! அப்படிங்களா? அது அவன் அங்க இருக்கான்." அப்படின்னு வந்து ஜிம்னா மாட்டி குடுக்கப்பட்டது தான். "டேய் மாட்டி குடுத்துட்டான்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவர லைட்டா எட்டி பார்த்துட்டு அப்படியே சிரிக்க இப்ப டே ஜேகே தான். கொஞ்சம் வெளிய வரீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும்." "ஆ பேசலாமா?" அது அது வந்து அப்படின்னு ஏதோ ஒரு மாரி முழிச்சுட்டு இருக்க பிச்சப்பண்ணா தான், அதெல்லாம் அவன் வருவான். நீங்க வெளிய போங்க. நான் அவன கெளப்பி கூட்டிட்டு வரேன். நீங்க டெர்ரஸ்ல வெயிட் பண்ணுங்க." "ஆ சரிங்க ஜெமினா. நான் டெர்ரஸ் போறேன். அவங்கள அனுப்பிச்சு வச்சுருங்க." அப்படின்னு ஒரு மாரி சொல்லிட்டு போக இப்ப டே தான், "டேய் டேய் என்னடா அவர்கிட்ட மாட்டி விட்டுட்ட என்ன?" "மச்சான் போடா போய் வாழ்க்கைய என்ஜாய் பண்றா போடா" அப்படின்னு சொல்லிட்டு கதவுலேருந்து அப்படியே தள்ளி விடப்பட்டே தான், "டேய்" அப்படின்னு சொல்லிட்டு கதவ தட்டிட்டு இருக்கேன். "டேய் போடா" அப்படின்னு வந்து சொல்ல இப்பட்டே தான், ஐய்யய்யோ! என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே படிக்கட்டுலலாம் ஒரு மாரி தயங்கி தயங்கி வந்து போயிட்டுருக்கேன். இப்ப அங்கேருந்து ஒரு சவுண்டு, "ஆ டே" அப்படின்னு ஒரு சவுண்டு. இப்ப டே தான் திரும்பி பார்க்குறாரு. அங்க பார்த்தா ஜேகேவோட அம்மா. அது அ "இத கொண்டு போப்பா" அப்படின்னு ஒரு மாரி தண்ணி குடுக்குறாங்க. இப்ப டே தான், "அ இது எதுக்கு ஆன்ட்டி?" இத என்னது ஆன்ட்டியா? ஆன்ட்டிலாம் கூப்பிடாதப்பா. நீ எனக்கு ஒரு பையன் மாரி தான். நீ அம்மானே கூப்பிடு. அது அ சரிங்கம்மா. இது எதுக்கும்மா? அங்க மேல ஒருத்தன் ஜேகே ஜேகேன்னு ஒரு பக்கி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவன் தான் தண்ணி கேட்டான். நீ போய் குடுத்துட்டு நீ அங்க தானே போற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடுக்க விட்டுட்டே தான். என்னது? நான் போணுமா? ஆல்ரெடி அவர பார்த்தா பயமா இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அ மேல போறாரு. மேல போயிட்டு அ ஜேகேவ அ ஹ ஹ ஜேகே அப்படின்னு ஒரு மாரி தயங்கி தயங்கி கூப்பிட்டுட்டு இருக்கேன். இப்ப ஜேகே தான் திரும்பி பார்த்துட்டு, "ஆ வாங்கட்டே. உங்ககிட்ட கொஞ்சம் விஷயம்லாம் பேசணும்." பேசலாமா?" அது சரிங்க. அ இந்த தண்ணிய குடிச்சிட்டே பேசலாமே அப்படின்னு தண்ணி குடுக்க, இப்ப ஜேகேவும் அப்படியே தண்ணி குடிச்சுட்டு, அப்படியே அவர் சொல்றாரு, "ஆ இங்க பாருங்க டே, ஆ இந்த மேரேஜ்ல எனக்கு இஷ்டம் தான். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன். இந்த மேரேஜ கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். நம்ம 2 பேத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும். அண்டு நம்மளுக்குள்ள அ என்னென்ன தெரியும், என்னென்ன தெரியாது. நம்மளுக்குள்ள இருக்க சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து பேசி முடிவு பண்ணிட்டு, ஓகே எனக்கு இந்த மேரேஜுக்கெல்லாம் ஓகே. உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கேன்டா. அடுத்து அ என் கூட வாழணும்னா, அ நெறைய பண்ணணும். ஆ நான் அவ்வளவாலாம் கேட்க மாட்டேன். என்னைய ஹாப்பியா பார்த்துக்கோங்க. அது மட்டும் எனக்கு போதும்." அப்படின்னு சிம்பிளா சொல்ல இப்ப தான் என்ன அப்படின்னு ஒரு மாரி ஜேகே ஒரு மாரி பார்த்துட்டே இருக்கேன். இப்ப ஜேகே தான், "ஆ டே டே இங்க இங்க பாருங்க" அப்படின்னு ஜேகே தான் ஒரு மாரி சொடக்கு போட்டு கூப்பிட்டா. இப்ப தான், "ஆ ஆ சொல்லுங்க சொல்லுங்க. ஆ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதுல்ல?" அப்படின்னு கேட்க, "ஆ புரிஞ்சுது ஜேகே. ஆ நம்ம வெளிய போலாமா? வெளிய எங்கேயாச்சும் ஹோட்டல், அவுட்டிங் எங்கேயாச்சும் போலாமா?" "என்னது? அவுட்டிங்கா? அம்மா விட மாட்டாங்க." "ஆ டேய் அவரு எங்க கூப்பிட்டாலும் நீ போகலாம்." அப்படின்னு அங்க ஒரு சவுண்டு இப்ப தான், "என்னது?" அப்படின்னு ஒரு மாரி முழிக்க இப்ப ஜெக தான் ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டா, "வாங்க போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க் மாரி ஒரு பிளேஸ் போறாங்கடா. அங்க பார்த்தா பிங்க் கலர் ப்ளூசம் அவ்வளோ அழகான ட்ரீஸ்லாம் அங்கலாம் இருக்கு. இப்ப எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு, இப்ப கரெக்ட்டா ஒரு பிங்க் ட்ரீ மாரி ஒண்ணு இருக்கும்டா. அது செர்ரி ப்ளூசம்னு சொல்லுவாங்க. அது கீழ வந்து உட்காந்து, அவ்வளோ அழகா வந்து உட்காந்துருக்காங்க. இப்ப ஏதோ ஒரு மாரி திரு 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 திருன்னு முழிச்சுட்டு இருக்க இப்ப ஜேக தான். "ஆ டேய்
வந்ததுலேருந்து நீங்கள் எதுவுமே பேசலையே, ஆ, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க இப்போ தான் ஆ, என்னை பற்றி சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. ஆ, என் பேர் டே. ஆ, நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன். அவ்வளோதாங்க. எனக்கு அதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. அது அதுட்டே அவங்களுக்கு பிடிச்சது என்ன? பிடிக்காது என்ன? அந்த மாரி கேட்குறேன். அது அது வந்து ஆ எனக்கு பிடிச்ச கலர் ஒயிட். அப்புறம் எனக்கு பிடிச்ச ஃபுட்டு வந்து நான்வெஜ்ஜில பார்த்தீங்கன்னா, பிரியாணி அப்படின்னு என்னென்னமோ வந்து சொல்லிக்கிட்டே இருக்க. இப்ப ஜேகே தான் ஒரு மாரி சொல்றலாம். ஒரு மாரி ரசிச்சு ரசிச்சு பார்த்துட்ருக்க. இப்ப தான் ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணிட்டு, ஆ ஜேகே உங்களுக்கு பிடிச்சது என்ன? உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கும்? அப்படின்னு கேட்க, இப்ப ஜேகே தான் எல்லாத்தையும் சொல்லி அப்படியே முடிக்கிறாரு. ஸோ 2 பேருமே அப்படியே ஒரு மாரி ஃப்ரெண்ட்ஸ் மாரி ஆகுறாங்க. இப்ப தான் ஆ ஜேகே உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதில அ எனக்கு நேரம் போனதே தெரியல. எனக்கு டைம் ஆயிடுச்சு. வேலைக்கு வேற போகணும்ல அப்படின்னு சொல்ல, ஓ! நீங்க எந்த கம்பெனியில வேலை செய்றீங்க? அது இந்த கம்பெனியில தான் வேலை செய்றேன் அப்படின்னு சொல்ல, ஓ! எனக்கு ஆப்போசிட் கம்பெனியா? ஆ, ஓகே. நீங்க வேணா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு என் கம்பெனிக்கு வரீங்களா? அது அது வந்து அதில ஏன்னாச்சேக்கே நான் அங்கேயே ஒர்க் பார்க்குறேன். இல்லங்க. நீங்க என் கம்பெனியில வந்து ஒர்க் பாருங்க. உங்கள தினமும் பார்த்த மாரியும் இருக்கும். உங்ககிட்ட பழகுன மாரியும் இருக்கும். அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல. அப்படின்னு சொல்ல இப்ப தான் அது ஓகேங்க. அப்படின்னு தான் ஒரு மாரி சொல்லிட்டு இருக்க. இப்ப கொஞ்சம் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. இப்ப ஜேகே நெனச்ச மாரி வந்து ஜேகேவோட கம்பெனில தான் ஒரு டே ஜேகேவோட பிஏவா ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அங்க அவ்ளோ ஒர்க் இருக்கு. ஸோ ஜேகேவும் ஒண்ணொன்னா முடிச்சிட்டுருக்க. இப்ப டேவும் அவருக்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு, ஸோ பிஏல எல்லாருக்குமே ஹெல்ப் பண்றாரு. அவருக்கான ஒர்க்கையும் வந்து முடிக்கிறாரு. ஆன் டைம்ல எல்லாத்தையுமே முடிக்கிறாரு. லைக் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்ப ஜேகே தான் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் வந்து டேவ கூப்பிடுறாரு. ஆ, "டேய் ஒரு நிமிஷம் இங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இப்ப டே தான் ஒரு மாரி தயங்கி தயங்கி போயிட்டுருக்கா. இப்ப கரெக்ட்டா ஜேகே வந்து டேவோட ஹிப்ப புடிச்சுட்டு அப்படியே மடியில உட்கார வைக்க. இப்ப டே தான் "அ ஜேகே என்ன பண்றீங்க? என்ன விடுங்க." ஆ, ஐயய்யோ! ஆ, ஒரு நிமிஷம் இருங்க, இருங்க. ஆ, நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். அப்புறம் வேணா நீங்க எந்திரிச்சு போங்க. அது வந்துட்டு அ நீங்க ஒர்க் பார்க்குறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட ஹார்ட் ஒர்க்லாம் பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ற பெர்சன்ஸ நான் என் லைஃப்ல பார்த்ததே இல்ல. ஆம் அண்ட் இந்த கம்பெனிக்கு நீங்க நெறைய ப்ராஃபிட் வாங்கி குடுத்துருக்கீங்க. அண்ட் ஸோ தேங்க் யூ ஃபார் கம்மிங் டூ மை லைஃப். நீங்க என் லைஃபுக்கு வந்தக்கப்புறம் ஹாப்பியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, எப்பயுமே எனக்கு டிப்ரெஷன், டென்ஷன், ப்ரெஷர் 1008 இருக்கும். நீங்க வந்தீங்கன்னா, என் லைஃப் ஹாப்பியா இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அ அது எ என்ன பண்றீங்க? எடுங்க, கைய எடுங்க. அது அது டே அது வந்து ஒண்ணு சொல்லணும். உங்கள நான் நான் வந்து உங்கள லவ் பண்றேன். ஐ லவ் யூ டே. ஜேகே என்ன இது? விடுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு டே தான் தள்ளி விட்டு அப்படியே எந்திரிச்சிட்டு, ஜேகே நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே தான் விறுவிறுன்னு கிளம்ப. இப்போ ஜேகே தான் நில்லுங்க டே, டே நில்லு அப்படின்னு சொல்லி கத்த. இப்போ டே அதை காதுலயே வாங்கலை. அப்படியே வந்து கிளம்பி போக. ஸோ இப்போ டே தான் ஐயோ! என்ன பண்ணிட்டாரு? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாரி வந்து ஷைனஸ்லயும் ஒரு மாரி போயிட்டுருக்காரு ரோட்ல. இப்ப கரெக்ட்டா ஒரு ஹாரன் சவுண்ட் கேட்குது. இப்ப டே தான் அப்படியே நிக்கிறாரு. நின்னு பார்த்தா ஜேய் தான். அவ் "டேய் வந்து ஏறுங்க வாங்க." அது வேணாம் ஜெகி. நான் நடந்து போறேன். இல்ல நான் அந்த கார்ல ஏற மாட்டேன். என்னை விட்டுருங்க. டேய் உங்கள ஒண்ணும் பண்ணல.
வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் ஒரு மாரி சொல்லிட்டு இருக்கா. இப்ப டே தான் சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டே தான் கார்ல வந்து ஏற. ஸோ அங்க ஒரு லவ் சாங்லாம் ஓடிட்டுருக்கு. இப்ப டேவோட மனசுல தான் ஐயோ! சிச்சுவேஷன் சாங்லாம் போடுறானே அப்படின்னு ஒரு மாரி யோசிச்சிட்டே இருக்கா. இப்ப கரெக்ட்டா வெளிய மழை பெய்யுது. இப்ப டே தான் இன்னும் பயப்படுறாரு. ஐய்யய்யோ! ஏதாவது பண்ணிருவாரோ! அப்படின்னு ஒரு மாரி பயந்துட்டே இருக்கா. ஆனா ஜேகே எதுவுமே பண்ணல. அவர் பாட்டுக்கு அந்த பாட்டுக்கு ஒரு மாரி தலைய அசைச்சுட்டு அப்படியே டிரைவ் பண்ணிட்டே இருக்க. இப்ப டே தான் என்ன இவரு இவ்ளோ டிஃபரெண்ட்டா இருக்காரு. அ எப்பயுமே நான் கேள்விப்பட்டது என்னன்னா, தான் லவ் பண்ற பர்சன கிஸ் பண்ணுவாங்க, ஹக் பண்ணுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. பட் இவரு ரொம்ப ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருக்காரு. என்ன என்ன அடிக்கடி என்னைய புடிச்சு அவர் லேப்ல உட்கார வைக்கிறது. அது மட்டும் தான் எனக்கு ஒரு மாரி இருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப புடிச்சிருக்கு. அப்படின்னு ஒரு மாரிட்டே தான் அவர் மனசுக்குள்ள ஒரு மாரி நெனச்சுக்கிட்டே இருக்க. இப்ப கரெக்ட்டா ஜேகதா திரும்பி பார்த்துட்டு, "ஆ டே ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா?" "ஆ ஓகே ஜிகே சாப்பிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் கடையில நிப்பாட்டுறாங்க. ஸோ 2 பேருமே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறாங்க. இப்ப கட் பண்ணி சீன ஓப்பன் பண்ணோம்னா, டேவோட வீட்ல தான் அங்க அறக்க பறக்க எல்லா வேலையும் போயிட்டுருக்கு. ஏன்னா, இன்னும் மேரேஜுக்கு ஒரு 2 டேஸ் தான் இருக்கு. டேலாம் பக்காவா ரெடி ஆயிட்டாரு. இப்ப ஜிமினா தான், "டேய் மச்சான், என்ன மச்சான் கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப என்ன கல்யாணத்துக்கு முன்னையே ரெடி ஆன மாரி தெரியுது. ஆ கல்யாண மாப்பிள்ளைக்கு பாரு வெக்கத்த." அப்படின்னு ஒரு மாரி சொல்லிட்டுருக்க. இப்ப டே தான், "டேய் வாய மூட்றா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி போயிட்டுருக்கு. அங்க ஃபன்னா போயிட்டுருக்கு. இப்ப டேவோட அம்மா தான், "டேய் டேய் 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 இங்க வா, இங்க வா. ஆ இத ஜேகே கிட்ட குடு." "என்னது? அவர்கிட்டயா? அது அது டேய் குட்றா போடா" அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுத்து விட. இப்ப அ டே தான், "சரி போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட போயிட்டு அப்படியே குடுக்குறாரு. ஜேகே அப்படியே டேவ இழுத்து புடிச்சு அப்படியே செவுத்தோட லாக் பண்ணா. இப்ப டே தான், "என்ன என்ன வேணும் உங்களுக்கு?" ஆ டே இந்த ட்ரெஸ்ல உங்கள பாக்க ஐயோ! ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படின்னு ஜேகே தான் ஒரு மாரி சொல்லிட்டுருக்க. இப்ப டே தான், "அ ஐயோ! நான் நான் கெளம்புறேன்" அப்படின்னு ஒரு மாரி தயங்கி தயங்கி போயிட்டுருக்கு. இப்ப ஜேகே தான், "அ நில்லுங்க டே, நில்லு டே, எங்க போற? ஆ?" அப்படின்னு ஒரு மாரி கேக்க. இப்ப டே தான், "அ இல்ல மேரேஜ்க்கு அடுத்து என்ன வேணா பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாக. இப்ப ஜேகே தான், "ஓ! போயிட்டானே!" அப்படின்னு ஒரு மாரி நின்னுட்டுருக்க. இப்ப கரெக்ட்டா அ மேடைக்கு வந்து கூப்பிடுறாங்க. இப்ப ஜேகே தான், "சரி போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அ ஸ்டேஜ்ல போய் நிக்கிறாரு. அப்படியே டேக்காக அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்க. இப்ப அந்த சைடு டேவ பார்த்தோம்னா, அ ஐயோ! என்கேஜ்மெண்ட் கூட ஒண்ணும் தெரில. மேரேஜ் பண்ணிக்கணும்னா ஒரு மாரி இருக்கே! என்ன பண்றது? அப்படின்னு ஒரு மாரி திரு 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 திருன்னு முழிச்சிட்டுருக்காரு. ஐயோ! என்ன பண்றதுன்னு தெர்லையே! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்க. இப்ப கரெக்ட்டா ஜிம்னா வந்துட்டு, "டேய் மச்சான் போலாமா ஸ்டேஜி?" அப்படின்னு கேட்க, "டேய் எனக்கு பயமா இருக்குடா. ஐயோ! அ தெரியல. என்கேஜ்மெண்ட் கூட அவ்வளவா தெரிலடா. பட் மேரேஜ் தான் பயமா இருக்குடா." "டேய் டேய் டேய் ஒண்ணும் இல்லடா வாடா" அப்படின்னு சொல்லிட்டு அ ஸ்டேஜ்ல தான் டேவ பிடிச்சு நிக்க வைக்கிறாங்க. ஸோ அங்க ஃபாதர் வந்து இங்க கூடியிருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த கல்யாணம் ரொம்ப நல்லா நடக்கணும்னு நான் அந்த ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன். ஆ மிஸ்டர் ஜியாங் ஜங்குக் ஆகிய நீங்கள் டேவை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? ஜியாங் ஜங்குக் ஆகிய நான் டேவை திருமணம் செய்து கொள்ள முழு சம்மதம். அப்படின்னு ஜேகே சொல்ல இப்ப அந்த சைடு ஆ மிஸ்டர் டேவ் ஆகிய நீங்கள் ஜியாங் ஜங்குக்கை திருமணம் செய்ய சம்மதமா? ஆ மிஸ்டர் டேவ் ஆகிய நான் ஜேகேவ
திருமணம் செஞ்சு கொள்ள சம்மதம் அப்படின்னு சொல்ல, ஆம் சரிங்கப்பா ரிங்கை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்ல, ஸோ ரிங்கை 2 பேருமே மாற்றிக்கிறாங்க. ஸோ அங்கேயே அந்த மேரேஜ் வந்து முடியுது. இப்போ என்னன்னா, அங்கே எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தான் ஒரு மாரி நின்னுட்டே இருக்காரு. அவருக்கு ப்ராசஸும் ஆக மாட்டேங்குது. ஒண்ணும் புரியல. ஒரு மாரி நின்னுட்டே இருக்க. இப்ப கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஜிம்னா வந்துட்டு, "டேய் டேய் டேய் மச்சான் 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 என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க தனியா நின்னுட்டு, உன் பேர் எங்கடா?" அப்படின்னு கேட்க, "டேய் வாய மூட்றா அவன் இந்த சைடு தான்டா இருக்கான்." என்னடா என்ன? கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாண முகம் தெரியுது. ஆஹா! இன்னைக்கு நைட்டு நைட்டு அப்படின்னு சொல்ல, "டேய் டேய் வாய மூட்றா" அப்படின்னு சொல்ல, இப்ப அங்க கரெக்ட்டா வந்து ஜெகன்ட்டு, "என்ன நடக்குது இங்க? என்ன நைட்? என்ன பகல்? இல்ல 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்க, அது அது ஒண்ணும் இல்ல ஜெகே அப்படின்னுட்டே தான் ஒரு மாரி சொல்ல, இப்ப ஜெகே தான், என்னாச்சுட்டு? உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல?" "அ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேகே. நீங்க வேலைய பாருங்க. நான் இங்கே எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. இந்த பைத்தியத்தை நான் எங்கேயாச்சும் கூட்டிட்டு போய் பைத்திய ஆஸ்பத்திரியில விட்டுட்டு வரேன்." "ஓ! அப்படியா? ஆ சரி போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்ல, இவர்ட்ட ஜிமினாவ அப்படியே இழுத்துட்டு போறாரு. இப்ப ஜிமினா தான், "டேய் டேய் 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 விட்றா விட்றா விட்றா. டேய் இத நீ உன் புருஷன்கிட்ட பண்ணுடா. என்கிட்ட என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் வாய பொத்திட்டு வாடா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ல அடைச்சு போடா. இப்ப ஜிமினா தான், "டேய் டேய் 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 உன் பார்ட்னர் இப்படிலாம் பண்ணணும்டா. என்னையெல்லாம் இப்படி பண்ணாதடா. டேய் நான் பாவம்டா. டேய் வாய பொத்துறியா இல்லை ஏதாவது பண்ணவா? டேய் டேய் என்னடா சொல்கிறேன்? என்னடா பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்க? டேய் மச்சான்" அப்படின்னு சொல்கிறேன். "டேய் இன்னொரு தாட்டி மச்சான் கிச்சான்னு ஏதாச்சும் வந்துன்னு வச்சுக்கோயேன், டபுள் மீனிங்கில் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறேன். ஏன்டா இப்படி என்னை இம்சப்படுத்துகிறேன்?" அப்படின்னு கேட்க, "இல்லை மச்சான், எப்படி இருந்தாலும் நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டல, அப்போ இன்னைக்கு சிவராத்திரி தானே உனக்கு. டேய் வாய மூட்றா. ஏன்டா அதை சொல்லி சொல்லியே எனக்கு பக்கம்னு ஆகுறீங்க. என் அம்மா அதுக்கு மேலடா. இன்னைக்கு வந்து உன் புருஷன் வீட்டுக்கு போக போற, அங்கே போயிட்டு நீ நல்லா வாழு, சந்தோஷமா இருன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கு. அவங்க வந்து உன் புருஷனை நீ தான் பார்த்துக்கணும், நீ தான் எல்லாமே, நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், அங்கே வந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன், இல்லை ஜிமினா வந்து ஹெல்ப் பண்ணுவான்னு நீ எதுவுமே கனவுல கூட நினச்சி பார்க்கக்கூடாது, நீ தான் எல்லாத்தையுமே பண்ணணும்னு என் அம்மா. அதுவும் இந்த ஃபஸ்ட் நைட்டுன்னு வையல, அதில் நான் தான் அவருக்கு எல்லாமே பண்ணணுமா. டேய் மச்சான், அவங்க சொன்னது உண்மைதான்டா. நீ தாண்டடா எல்லாமே அவங்களுக்கு பண்ணணும். ஆனால் ஃபஸ்ட் நைட்டில் அவர் தாண்டா உனக்கு பண்ணுவார். டேய் வாய மூட்றா. ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டுருக்க? இல்லை மச்சான், உன் கல்யாணத்தில் இப்படிலாம் கூத்தடிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசைடா. டேய் கூத்தடிக்கிற சரி, என்ன ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? என்ன மச்சான், உன்னை நோண்டாம நான் சும்மாவே இருக்க மாட்டேன், உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு டேவோட அம்மா தான், "டேய் டேய் டைம் ஆயிடுச்சு இங்கே வா" அப்படின்னு ஒரு மாதிரி கூப்பிடு. இப்போ டே தான், "என்னது டைம் ஆயிடுச்சா?" அப்படின்னு மணியை பார்த்தா மணி 2. இப்போ இதை பார்த்துட்டு, "மணி 2 தானே ஆகுது, அதுக்குள்ளாட்டியம்மா." "டேய் மச்சான், அது அது கிடையாதுடா. உன்னைய புகுந்த வீட்டுக்கு அனுப்புறதுக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருக்காங்கடா. நீ புகுந்த வீட்டுக்கு போகிறது தான் பாக்கி." டேய் உங்களெல்லாம் விட்டு நம்ம பிரிஞ்சு போக முடியுமாடா? ஏன்டா இப்படி படுத்துற? என்னதான் இருந்தாலும் கல்யாணம் பண்ணியாச்சுல மச்சான், போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, இப்பட்டே தான் ஒரு மாதிரி ரொம்ப அழுகிறாரு. அழுதுட்டு ஜிமினாவை கட்டி பிடிச்சிட்டு, "மச்சான் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டா." "நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டா. இருந்தாலும் நான் அடிக்கடி உன் வீட்டுக்கு வருவேன்டா. அப்போலாம் நீ மிஸ் பண்ண மாட்டேன். எப்படி இருந்தாலும் உன்னை உன்கிட்டயே இருந்து இருந்து பழகிடுச்சு மச்சான். நீ அங்கே ஒரு நாள் கூட இருக்க மாட்டியா? ஒரு மாதிரியா இருக்குடா. வருவ எனக்கு தெரியும், ஆனால் ஒரு கொஞ்ச நேரம் இருப்பா, அதுக்கப்புறம் நீயே போயிடுவடா மச்சான்." "ஆமாடா, ஏன்னா அங்கேயே இருக்க முடியுமா? அப்புறம் ஏதாச்சும் தப்பாக நினச்சிப்பாங்க."
சரியா? ஒண்ணும் வருத்தப்படாத. நான் இங்க தான் இருக்கேன். உனக்கு தோணுச்சுன்னா சொல்லு. ஃபோன் பண்ணு. நான் வர்றேன். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு. அம்மா வருவாங்க. சரியா? தயவு செஞ்சு உன் வாழ்க்கைய நிம்மதியா, ஹேப்பியா வாழ்றா. போடா! அப்படின்னு அனுப்பிச்சு வைக்க, இப்ப தான் ஒரு மாரி அழுதுட்டே போறாரு. அவருக்கு பிரிஞ்சு போகவே மனசு வரல. இருந்தாலும் போய் தான் ஆகணும். இப்படியே சீனை கட் பண்ணி கார்ல தான் காட்டுறாங்க. டேதா ஒரு மாதிரி சோகத்தோட உச்சத்துல உட்காந்துருக்க. இப்ப ஜேகே ஒரு பாட்டை போடுறாரு. அதை பாட்டு கேட்டு லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஜேகேவை பார்க்க. இப்ப ஜேகே தான் எனக்கு புரியுது. நீங்க உங்க ஃப்ரெண்டு, உங்க அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு வர்றது உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு எப்பப்பலாம் அவங்கள பார்க்கணும், அவங்கக்கிட்ட பேசணும், இல்ல அவங்க இங்கே இருக்கணும்னா தாராளமா இருக்கலாம். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். கொஞ்சமாச்சும் எனக்கு ஸ்மைல் பண்ணுங்களேன் அப்படின்னு ஜேகே சொல்ல. ஸோ தான் ஒரு மாதிரி பிரைட் ஸ்மைல் வந்து பண்ணுறாரு. இப்போ ஜேகே இதை பார்த்துட்டு இந்த ஸ்மைலை தாங்க அவங்க ஃபேஸில் எப்பயுமே நான் பார்க்கணுன்னு நான் நினைப்பேன் அப்படிங்கிற சொல்ல. இப்பட்டே தான் நீங்கள் என்னங்க போங்க வாங்கலாம் கூப்பிடாத, ஜஸ்ட்டு டேனே கூப்பிடு ஜேகே அப்படின்னு சொல்லி. இப்போ ஜேகே தான் சரிட்டே நான் கூப்பிட பழகிக்கிறேன். ஏன்னா நான் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஆள். எனக்கு அவ்வளோலாம் பேர்லாம் நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் உங்களுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவாட்டே அப்படின்னு சொல்ல. இப்பட்டே தான் ஓகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவிங் வந்து போகுது. இப்போ கட் பண்ணி சீனை ஹோமில் தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு வர மணி 9 ஆயிடுச்சு. இப்போ டேதா ரொம்ப களைச்சி போயிருக்காரு. ஏன்னா ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த வீட்டில் பெருசாக சொல்லிக்க அவ்வளோலாம் இல்லை. ஒரு 2 மெய்ட்ஸ் அப்புறம் 2 பாடிகார்ட் அவ்வளோதான். ஆனால் வீடு ரொம்ப பெருசாக இருக்குது. வீட்டில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் மாட்டி மாட்டி வச்சுருக்காங்க. பட் எதுவுமே கண்டுக்கல. டேரெக்டாக ரூமுக்கு போகிறாரு. குப்புறையாக படுக்கிறாரு. இப்போ ஜேகே தான் அப்படியே டேவை ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் வந்து டேவை ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்குறாங்க. 2 பேருமே தூங்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பேருமே எழுந்திரிச்சு அவங்கவுங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு டேலாம் சமைச்சிட்டு அப்படியே வந்து கிச்சன்லேயே சமைச்சிட்ருக்க. இப்போ கரெக்டாக ஜேகே வந்து டேவை ஹக் பண்ணிட்டு குட் மார்னிங் டே அப்படின்னு சொல்ல. குட் மார்னிங் ஜிகே. ஏன்னா காலையிலேவா? சரி சரி போய் ப்ரஷ் பண்ணுங்க, குளிங்க, போங்க அப்படின்னு சொல்ல. சரிட்டே அப்படின்னு சொல்லிட்டு போய் ப்ரஷ் பண்ணுறாரு. குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வந்து டைனிங் டேபிளில் உட்கார. இப்போ தான் ஒரு மாதிரி ஃபீட் பண்ண வர. இப்போ ஜேகே அப்படியே டேவை லேப்பில் உட்கார வச்சு அப்படியே ஃபீட் பண்ணி விடுறாங்க. 2 பேருமே மாற்றி மாற்றி ஃபீட் பண்ணிட்டு அவ்வளோ ஹாப்பியாக அவங்க லைஃப் வந்து போயிட்டுருக்கு. இப்போ கரெக்டாக ஒரு 1 மந்த் ஸ்கிப் ஆகுது. இப்போ தான் ஒரு மாதிரி வந்து நடந்துகிட்ருக்க. இப்போ ஜேகே தான் என்னாச்சுட்டே, ஏதாவது ப்ராப்ளமா உனக்கு? ஏன் இப்படி நடக்கிறா? என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டுட்ருக்க. இப்போ தான் இல்லை ஜேகே, எனக்கு ஒரு மாதிரி மயக்கமாக வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொத்துன்னு கீழே விழுக. இப்போ ஜேகே தான் டே டே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்குறாரு. தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாரு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணுறாங்க. டாக்டர்லாம் செக் பண்ணிட்டு இந்த பேஷண்ட்டோட அட்டெண்டர் நீங்கள் தானா? ஆமாம் நான் தான். என்னாச்சு? என்னோட டேக்கு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் நடக்கலை. ஆனால் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது. என்னது அது? சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்ல. இப்போ டாக்டர் தான் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. 1 வீக் போயிடுச்சு. அவங்க இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க போல். ஏன்னா 1 வீக் போயிடுச்சா? என்னால் நம்ப முடியல. என்ன சொல்கிறீங்க டாக்டர்? ஆமாம், அவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க. 1 வீக் ஆச்சு அவங்க ஸ்டொமக்கில் பேபி வந்து அப்படின்னு சொல்ல. ஜேகேலாம் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அப்படியே டேவை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. இப்போ தான் லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. ஜேகே எனக்கு தலையெல்லாம் வலிக்குதுடா அப்படின்னு ஒரு மாதிரி சொல்ல. இப்போ ஜேகே தான் ஒன்றும் இல்லட்டே, அது
வந்து அது என்னன்னா, நீ நீ ப்ரெக்னெண்ட்டா இருக்கியாடா? என்ன சொல்றீங்க? நான் ப்ரெக்னெண்ட்டா இருக்கேனா? எ என்ன சொல்ற? என்னால என்னால நம்ப முடியல. உன்னோட லிட்டில் இது என் வயித்துல வளருதா? ஆமாட்டே, உன் வயித்துல ஒரு குட்டி பாப்பா வளருது அப்படின்னு ஜேகதான் ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்க. இப்பட்டே தான் ஜேகே, உண்மையாவா என் வயித்துல பாப்பா வளருதா? ஜே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டான். அழுதுட்டேன். அவ்வளோ டைட்டாக ஜேக்கா ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுகிறாரு. அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்படியே கொஞ்சம் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. ஜேக்கே வந்து டேவை ஒரு வேலையை கூட செய்ய விட மாட்டேங்கிறது. அவ்வளோ தாங்கி அவ்வளோ அழகாக கேர் பண்ணிக்கிறாரு. டேவை ரொம்ப கேர் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படியே கொஞ்சம் மந்த்தெல்லாம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ கரெக்டாக டேக்கு ஒரு 6 மந்த்து. இப்போ டே தான் என்னால் முடியலாம், என்னை விட்டுருச்சேங்க, மன்னிக்கிதடா அப்படின்னு சொல்லுவேன். இப்போ ஜேகே தான் ஒரு மாதிரி டேவை அப்படியே லைட்டாக ஹக் பண்ணிட்டு, ஏன் பாரு ஒன்றும் இல்லை சரியா, பேபி பிறந்தோடனே ஒன்றும் இருக்காது சரியா, நீ அழுகாதடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருக்கா. என்னால் முடியல, எவ்வளோ வெயிட்டாக எனக்கு தெரியுமா, போடா பொறுக்கி போடாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஜேகே தான் லைட்டாக டேவோட வயிற்று அப்படியே லைட்டாக வந்து பிடிக்க. இப்போ டே தான் ஜேகே பார்த்தியா எவ்வளோ அழகா நம்மளோட குழந்தை இருக்குன்னு பாரேன், ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு டே தான் ரொம்ப ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்ல. ஆமாம், ரொம்ப அழகாக இருக்கா. இவ எப்போ என் கையில் வர போகிறேன்னு தெரில. எனக்கு அவள் என் கையில் வரும்போது அது அது ஒரு மாதிரி ஒரு ஃபீல். ஐயோ ஐயோ ஓ என் குட்டி பிரின்சஸ், சீக்கிரம் வெளியே வந்துடுங்க. என்ன ஜேகே, பொண்ணுன்னே முடிவு பண்ணிட்டியா? ஆமாம், எனக்கு பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்ல. சரி என்னமோ சொல்கிற, ஓகே சரி வா போகலாம். எங்கே? அது போகலாம் வாடா. எங்கிட்டே போகலாம் சொல்லு? பீச்சுக்கு. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே தான் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு ஜேகே. ஸோ அங்கே பீச்சில் அவ்வளோ அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ டே தான் லைட்டாக வந்து கொஞ்சம் ஓடிட்டே இருக்க. இப்போ ஜேகே அதை பார்த்துட்டு, டே ஓடாத, வேணாம், நீ 6 மந்த் பேபி வயிற்றில் வச்சுருக்க, வானான்ட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் டேவை லைட்டாக கண்ட்ரோல் பண்ண. டேவும் ஜேகே சொல்கிறலாம் ஒரு மாதிரி க்யூட்டாக பேபி மாதிரி எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஜேகேக்கு அப்படியே அந்த தண்ணியெல்லாம் தெளிச்சு விட. இப்போ ஜேகே தான் டே என்னடா பண்ணுற, சின்ன குழந்தையாடா நீ, ஏன்டா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு ஜேகே கேட்க. இப்போ டே தான் ஏன் நான் உன் கூட விளையாடக்கூடாதா, போ ஜேகே அப்படின்னு ஒரு மாதிரி கோச்சுக்க. இப்போ ஜேகே தான் நெல்லு எங்கே போகிற அப்படின்னு அப்படியே தூக்க. இப்போட்டே தான் ஜேகே நான் வெயிட்டாக இருப்பேன், நான் விட்டுறா. என்னதான் இருந்தாலும் நீ என்னோடதுடா, எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் நான் அவனை தூக்குவேன், எனக்கு அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி வச்சுக்க. இப்போட்டே தான் இறக்கி விட்டுட்டா, எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெய்யாக இருக்கும், இறக்கி விடு அப்படின்னு சொல்லலாம். ஆஹா அப்படியா, இருந்தாலும் பரவாயில்ல, நீ என் கைக்குள்ளேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே வந்து டேவை கேரி பண்ணிவிட்டு அப்படியே காருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ வீட்டில் அப்படியே உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. டே வந்து அப்படியே பாப்கார்ன் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்க. இப்போ ஜேகே அப்படியே டேவை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க. இப்போ டே தான் என்ன ஜேகே வேணும், ஏன் இப்படி பார்க்குற அப்படின்னு கேட்க. இல்லை, நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கியே. ஜேகே
என்ன வேணும் உனக்கு? கிட்ட வராத ஜெயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே கொஞ்சம் மந்த் ஸ்கிப் ஆகுது. இப்போ கரெக்ட்டா டேக்கு டெலிவரி டேட்டா டே வந்து ஒரு மாரி நர்வஸ்லயே இருக்காரு. ஐயய்யோ! எனக்கு பயமா இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஐயோ! ஃபர்ஸ்ட் டைம் வேற ஒண்ணுமே புரியலையே! அப்படின்னு ஒரு மாரி திரு 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 திருன்னு முழிச்சுட்டு இருக்க விஜய தான். இங்க பாருடி, நான் தான் உன் கூட இருக்கேன்னு சொல்றேன்ல. இப்ப எதுக்கு பயந்து சாவுற? ஆ நான் இருக்கேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன உனக்கு? ஜெ இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குடா அப்படின்னு சொல்ல இப்ப ஜெய் தான். சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்க. இப்போ கரெக்டாக டேக்கு வந்து பெயின் வருது. ஆ ஜெய் வலிக்குது வலிக்குதுடா வலிக்குதுடா அப்படின்னு கத்த. இப்போ ஜெய் தான் சரி 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 கூல்டவுன் 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 வா 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 ஹாஸ்பிட்டல் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே டே வந்து கத்துறாரு. வலிக்குது ஜெகி ஜெகி வலிக்குதுடா டே வலிக்குது எருமை பக்கி பண்ணி பிசாசு என்னென்னமோ திட்டிகிட்டு இருக்க. இப்போ ஜெகி தான் டேய் 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 ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ டே தான் அடிக்கிறாரு ஜெகி. பாரு எனக்கு வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்க. சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒன்றும் இல்லை இங்கே பாரு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ கரெக்டாக அங்கே ஒரு பேபி க்ரையிங் சவுண்டு அதை கேட்டுட்டு டேதா அப்படியே ஃப்ளாட் ஆகி படுத்துருக்கு. அவர் அப்படியே வந்து மயக்கம் போட்டுட்டாரு. டாக்டர் அப்படின்னு சொல்ல, நீங்கள் நினச்ச மாதிரி இது பேபி பிரின்சஸ் தான், உங்களுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்ல இப்போ ஜேகேக்கு சரியான ஸ்மைல். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? எனக்கு பொம்பளை குழந்தை பிறந்திருக்கா? அது கேட்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா அப்படின்னு ஜெயதான் ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அவ்வளோ ஸ்மைலோட சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு டேதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக எந்திரிச்சு உட்கார. அவரால் எந்திரிக்க முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கு. ஐயோ முடியலையே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நிமிர்ந்து உட்காராரு. பார்த்தா ஜெகி கையில் அவ்வளோ க்யூட்டாக ஒரு பேபி இருக்கு. இதை பார்த்துட்டு சேகர் இது நம்ம பேபியா? ஆமாண்டே நம்ம பேபி தான். அதுவும் நான் நினச்ச மாதிரி பிரின்சஸ் தான் பிறந்திருக்கா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிட்டே. நீ எனக்கு கிடைச்ச வரேன்டா பாத்தியா, எனக்கு ஒரு பிரின்சஸை பெற்று கொடுத்துட்டா. எனக்கு இதோட பெரிய ஹாப்பினஸ் எதுவுமே கிடையாதுட்ட அப்படின்னு சொல்ல இப்பட்டே தான். அது அது சீக்கிர ஏன் இப்படிலாம் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப ஷையாக இருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இப்போ ஜெயதான் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு டேவா அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ கொஞ்சம் இயர்ஸ் வந்து ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ அந்த குழந்தைக்கு ஒரு பேசுகிற வயசு. இப்போ கரெக்டாக அந்த குழந்தை அப்படியே ஜேகே கிட்ட வரும்போது இப்போ அந்த குழந்தை டேடா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்ல ஜேகே கண்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் கொட்டுது. பாப்பா மறுபடியும் சொல்லு பாப்பா, எங்க டேடா சொல்ல அப்படின்னு சொல்ல. இப்போ அந்த பாப்பா தான் டேடா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹேக் பண்ணிக்க. ஜேகேக்கு அவ்வளோ டியர்ஸ் வருது, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ 3 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கடா. ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இந்த ஒன் ஷாட்டை எங்கே முடிச்சுக்கிறேன். ஓகே செல்லக்குட்டீஸ், இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் நான் விஷ் பண்ணிக்கிறேன், ஹாப்பி பர்த்டே லில்லி சிஸ்டர். ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க, லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும்னு நான் காட் கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகே செல்லக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வர வரையும் அன்டில் தென் ஸ்டே டியூன். பாய் பாய்.